உதகையில் பிளாஸ்டிக் மலர்களின் வருகையால் கார்னேசன் மலர்களின் விலை வீழ்ச்சி அடைந்ததோடு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மலர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் பசுமை குடில்களை அமைத்து கார்னேசன், லில்லியம்ஸ், ஜர்பரா போன்ற கொய் மலர்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. குறிப்பாக கார்னேசன் எனப்படும் மலர் செடிகள் சிவப்பு, வெள்ளை, ஆரஞ்சு, பிங்க் என 7 வகையான நிறங்களில் பயிரிட்டு சொட்டு நீர் பாசன முறையில் விவசாயிகள் வளர்த்து வருகின்றனர். மலர்கள் சுப நிகழ்ச்சிகளில் அலங்காரம் செய்ய பயன்படுத்தப்படுவதால் பெங்களூரு, கோவை, திருச்சி, சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. ஆனால் தற்போது பிளாஸ்டிக் பூக்களின் வருகையால் கார்னேசன் மலர்கள் கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. குறிப்பாக கார்னேஷன் பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலேருந்து 220 ரூபா வரைக்கும் விற்றுச்சு. இப்போது ஜூன் ஆரம்பித்ததுலேருந்து மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நிலவரம் பார்த்தீங்கன்னாக்கா 20லேருந்து 40 ரூபாய்க்குள்ளே பூ கேட்குறாங்க. அதே ஒரு பஞ்சு வந்து 20லேருந்து 40 ரூபாய்க்குள்ளே கேட்குறாங்க. முதலீடு போட்டதை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போடுறதில்ல, செட்டு போடுறதில்ல. அப்படி இருக்கும்போது இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பூ வந்து 2 ரூபா 2,000 ரூபா அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. இப்போ கார்னேஷன்லாம் அப்போ ஒரு பஞ்சுக்கு 50 ரூபா 60 ரூபா தான் போயிட்டுருக்கு. விலை வீழ்ச்சியின் காரணமாக கார்னேசன் மலர் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள், வியாபாரிகள் மட்டுமின்றி தொழிலாளர்களும் வேலையை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. முன்னால் இந்த ஃபங்க்ஷனில் எல்லாருமே இந்த பூவை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த பிளாஸ்டிக் பூ வந்ததுனால இந்த பூவோட பயன்பாட்டு கம்மியாகி போயிடுச்சு. இதனால் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் கொஞ்சம் தயவு செய்து நடவடிக்கை எடுத்து இந்த பிளாஸ்டிக் பூவை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா நம்ம எங்களோ மாதிரி இந்த விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் கொஞ்சம் மேம்படும். பிளாஸ்டிக் பூக்களின் பயன்பாட்டை ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் தடை செய்தால் மட்டுமே கொய்மலர் விவசாயிகளும் அதனை நம்பியுள்ள வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என தெரிவிக்கின்றனர். சன் செய்திகளுக்காக உதகையிலிருந்து செய்தியாளர் சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.